ஸோ ப்ரேயர் அண்ட் கம்யூனிகேஷன் டு காட் வந்து நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஃபுல்னஸ். ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்த நன்மைகளுக்காக நான் நன்றியோடு வாழணும். என்னென்னலாம் எனக்கு இருக்குதோ அதுக்கெல்லாம் நன்றி ஆண்டவரே. எதெல்லாம் எனக்கு இல்லையோ நான் உட்காந்து கவலைப்பட முடியாது, தேவையில்லை. எனக்கு ஆசையா இருக்குதா அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் செய்வார். இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம திங்க் பண்றதுக்கு ஒரு கண்டென்மெண்ட். அதாவது நம்மளுக்கு தேவை வந்து போதுமன்ற மனப்பான்மை. ஸோ கண்டென்மெண்ட், கல்டிவேட் கண்டென்மெண்ட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்ஸ். எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்குள்ள இது போதும், பரவாயில்ல, இது போதும், பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், இப்படி இருக்கணும், அவங்கள மாதிரியே இருக்கணும், இவங்கள மாதிரியே இருக்கணும், பார்க்கறதெல்லாம் அப்படி நம்ம யோசித்தோம்னாக்கா நமக்குள்ள நிம்மதியை இழப்போம். மற்றவங்களை பார்த்து யோசிக்கும் போது மற்றவங்களை கூப்பிட்டு நம்ம கம்பேர் பண்ணி வாழணும்னாக்கா கண்டிப்பா நம்மளுடைய மன நிம்மதியை நம்ம எழுப்போம். ஸோ நம்மளுக்குள்ள போதும் என்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம கல்டிவேட் பண்ணணும், நம்ம உருவாக்கிட்டே இருக்கணும். நான்காவது காரியம் பார்த்தீங்கன்னா பீஸ் ஓவர் ஒரி. அதாவது காட் ஆஃபர்ஸ் எப்பவுமே சமாதானம் தான். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுதுல, அவங்களுக்கு சமாதானத்தை தான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ பீஸ் ஓவர் ஓரி. அதாவது ஓரியை கீழே இறக்கிடுங்க, பீஸை மேலே கொண்டு வாங்க, சமாதானத்தை மேலே கொண்டு வாங்க. கவலையை கீழே இறக்கிட்டு சமாதானத்தை மேலே கொண்டு வாங்க. அதெல்லாம் எப்படி பாஸ்டர், அதெல்லாம் எப்படி சிஸ்டர் நீங்க கேட்குறீங்களா? அதெல்லாம் எப்படி பிரதர், அதெல்லாம் எப்படி? இதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது எல்லாமே. எனக்கு கவலையா இருக்கணுமா, இறக்கி போடு, தூக்கி போடு, தேவையே கிடையாது. மேல ஆண்டவருடைய சமாதானத்தை வைங்க. ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. நம்ம ஏன் ஒரி கூட பேசிட்டு இருக்கணும், நம்ம ஏன் கவலை கூட பேசிட்டு இருக்கணும், நம்ம ஏன் பிரச்சனை கூட பேசிட்டு இருக்கணும்? ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரோடு கூட பேசும்போது அவர் எல்லாத்தையும் கையாளுகிற தேவனா இருக்கிறார். ஸோ பீஸ், சமாதானம் தான் ஜெயிக்கும், கவலை ஜெயிக்காது. ஐந்தாவது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெய்த்ஃபுல் எக்ஸாம்பிள். ஜீசஸோடைய ஃபெய்த்ஃபுல் எக்ஸாம்பிள். அவர் என்ன ஃபாலோ பண்ணாரு? நிறைய நேரங்களில் அவருக்கு தொல்லைகளும் கஷ்டங்களும் குற்றங்களும் குறைகளும் அவர் மேலே சொல்லும் போது அவர் ஃபாலோ பண்ண ஒரே காரியம், அந்த இடத்த விட்டு அவர் போயிடுவார். வனாந்தரத்துக்கு தனிமையில போனாரு, கடற்கரைக்கு தனிமையில போனாரு, அவர் பிடித்த சீஷர்களோடு தனிமையில போனாரு அப்படின்ட்டு நிறைய நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. ஸோ இன்னொன்று, கெத்செமனே தோட்டத்துல பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய வேர்வை துளிகள் கூட ரத்தமாக மாறி கீழே விழுந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல, சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து இருந்திருப்பாரு. அதெல்லாம் அவர் தாண்டி வந்தாரு. ஆண்டவரே என்னால முடியாது, நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, உமக்கு சித்தமானாலே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போடுன்னு ஜெபம் பண்ணாரு.